அனைவருக்கும் வணக்கம். மகர ராசிக்காரர்களுக்கு 22/8/2023 முதல் 28/8/2023 வரை கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாக எப்பேற்பட்ட மாறுதல் ஏற்பட இருக்கின்றன, அதிலும் குறிப்பாக காத்திருக்கும் அதிர்ச்சியாக எந்தெந்த விஷயங்கள் அமைகின்றன, வீடு தேடி வரும் தொல்லையாக எந்தெந்த விஷயங்கள் இருக்கின்றன, கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாக நன்மை நிறைந்து கிடைக்கக்கூடிய விஷயங்களாக எவையெல்லாம் பார்க்கப்படுகிறது என்பதை சற்று விரைவாக பார்க்கலாம். மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் அடுத்த 7 நாட்களில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது பல விஷயங்கள்ல தொல்லை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் சற்று தலை தூக்கி இருக்கிறது என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. ஏனென்றால் நவ கிரகங்களிலே மிக வலிமை வாய்ந்த ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் ஜென்ம ராசியில் நுழைகிறாருங்க. அவர் ஜென்ம ராசிக்கு வருவது அவ்வளவு சிறப்பான அமைப்பாக பார்க்க முடியாது. பொருளாதார ரீதியாக சில சிரமம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குங்க. இந்த தருணத்தில் பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் பெறுவோம் என்று அவசரமாக முடிவெடுத்தால் அவை தாமதமான பல்வேறு விதமான சிரமத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒன்றாக அமைகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. காத்திருக்கும் அதிர்ச்சியாக பல்வேறு விஷயங்கள்ல பொருளாதார ரீதியாக சின்ன சின்ன தடையை சந்திப்பதற்கான வாய்ப்பு அதீதமாக இருக்கிறது என்பதை ராசியின் அதிபதியான சனி பகவான் ஜென்ம ராசியில் அமருவதால் உறுதிப்படுத்துகிறாருங்க. இந்த தருணத்தில் மகர ராசிக்காரர்கள் எந்த பணியை மேற்கொண்டாலும் ஒரு முறைக்கு 4-5 முறை சிந்தித்து செயல்படணுங்க. ஏனென்றால் பணி சார்ந்த சூழ்நிலையில் சிரமம் என்பது அதிகரிக்கும், சற்று அலைச்சலும் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. மிக எளிமையான வேலையை கூட அலைந்து திரிந்து முடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குங்க. எனவே இவற்றை உணர்ந்து ஒரு பணியை செய்வதற்கு முன் ஒரு முறைக்கு 4-5 முறை திட்டமிட்டு அதற்கு பிறகு செயல்படுத்த முயற்சி செய்யுங்க. அப்படி செய்வதால் சில சிரமங்கள் குறைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. மனதில் கற்பனையான பயம் எழுவதற்கான ஒரு சூழ்நிலையாகவும் பார்க்கப்படுதுங்க. கற்பனையாக இது நடந்துடுமோ அது நடந்துடுமோ என்ற குழப்பம் இருக்கிறது. இன்னும் 4 மாதங்கள் ஜென்ம ராசியில் சனி அமர்ந்து சஞ்சரிப்பதால் இது போன்ற நிகழ்வுகள் ஏற்படுங்க. எனவே அவற்றை உணர்ந்து அந்த மனநிலையிலிருந்து சற்று மாற்றம் எடுத்துக்கொள்ளுங்கள். அப்படி எடுத்துக்கொள்ளும் போது சில சிரமங்கள் குறைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அது மட்டுமல்லாது வீடு தேடி வரும் தொல்லையாக கடன் சார்ந்த பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குங்க. மேலும் இந்த தருணத்தில் சில உறவுகளில் கூட பகை உணர்ச்சி ஏற்பட்டு வீடு தேடி வரும் தொல்லையாக மாறுகிறது. சில உதவிகள் செய்தாலும் கூட அதுவும் தொல்லையாக வந்து நிற்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த தருணத்தில் புதிய தொழில் துவங்குவது, புதிதாக பல்வேறு விதமான விரிவாக்க பணிகளை மேற்கொள்வது போன்றவற்றை தவிர்த்திடுங்க. ஏனென்றால் பெரிய அளவிற்கு சாதகமாக இல்லை. சுறுசுறுப்பாகவும் வேகமாகவும் செய்து முடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படலை என்பதை உறுதிப்படுத்துதுங்க கிரகநிலைகள். பங்குதாரர்கள் வாடிக்கையாளர்களுடைய ஒத்துழைப்பும் சாதகமாக அமையல. ஜென்ம ராசியில் சனி பகவான் அமர்ந்திருப்பதால் ஏதோ ஒரு கண்ணுக்கு தெரியாத சக்தி மூலமாக பல்வேறு விதமான தடைகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சிறு சிறு தவறுகள் கூட மிகப்பெரிய தவறுக்கு வழிவகுக்கும். எனவே அவற்றை உணர்ந்து நிதானமாக பொறுமையுடன் செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது நவகிரகங்களிலே முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குருவும் அர்த்தாஷ்டகஸ்தானத்தில் 4ஆம் இடத்தில் வீற்றிருக்கிறார். அவர் சுகஸ்தானத்தில் வீற்றிருப்பதால் குடும்ப ரீதியாக சுக செலவுகள் அதிகரித்தாலும் கூட சில விஷயங்கள்ல எதிர்பாராத சின்ன சின்ன தடைகளை சந்திப்பதற்கான வாய்ப்பும், கருத்து வேறுபாடுகள், கருத்து மோதல்களை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருக்கிறது. பூர்வீக சொத்துக்கள் உள்ளிட்ட கடன் சார்ந்த தொல்லைகள் சற்று தலை தூக்குவதற்கான வாய்ப்பும் வீடு தேடி வரக்கூடிய தொல்லையாகவும் பார்க்கப்படுகிறது. மேலும் அவருடன் இணைந்து அர்த்தாஷ்டகஸ்தானத்தில் ராகு சஞ்சரிக்கிறாருங்க. ராகு அவருடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய அந்த தருணத்தில் புதிதாக வீடு கட்டக்கூடிய முயற்சி, வீட்டு மனை வாங்க முயற்சி போன்றவற்றில் மறைமுகமாக பல்வேறு விதமான தடை ஏற்படுதுங்க. கடன் தொல்லையால் சில சிரமங்கள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும், எந்த விதமான பணியை மேற்கொண்டாலும் தைரியம் இல்லாமல் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையாகவும் பார்க்கப்படுதுங்க. தைரியம் குறைந்து அனைத்து விதமான பணிகளையும் நினைத்தபடி செய்து முடிக்க முடியாமல் நாம் நினைத்தது ஒன்று நிறைவேறுவது ஒன்றாக அமையக்கூடிய சரணமாக பார்க்கப்படுகிறது. மேலும் குரு ராகுவுடன் இணைந்திருக்கக்கூடிய இந்த தருணத்தில் நட்பு பகையாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குங்க. நண்பர்கள் கூட பகை உணர்ச்சி அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. கருத்து வேறுபாடு போன்றவற்றின் காரணமாக இந்த தருணத்தில் பகையாக மாறலாங்க. கணவன் மனைவிக்கிடையே ஏற்படக்கூடிய கருத்து வேறுபாடுகளும் மோதலாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே அவற்றை அறிந்து விட்டு கொடுத்து சென்றால் நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே இந்த தருணத்தில் செலவுகள் அதிகரித்தாலும் கூட நிதானத்துடன் செயல்படுங்க. ஏனென்றால் மோட்சக்காரராக இருக்கக்கூடிய கேது ஜீவனஸ்தானத்தில் இருக்கிறார். அவர் ஜீவனஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் சில விஷயங்கள்ல எதிர்மறையான முயற்சிகள் அனைத்தும் தோற்கடிக்கப்படுங்க. உங்களுக்கு எதிராக மறைமுகமாக சில பணிகளை மேற்கொள்ளக்கூடிய நபர்கள் தோல்வியை சந்திப்பார்கள். எனவே கேதுவின் அமைப்பு காரணமாக பெரிய அளவிற்கு நன்மை நிச்சயமாக கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது. ஆனால் அஷ்டமாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் அஷ்டமஸ்தானத்தில் வீற்றிருக்கிறாருங்க. அவரின் மைந்தனும் ஜென்ம ராசியில் அமர்ந்திருக்கிறார். இந்த தருணம் என்பது அவ்வளவு சிறப்பான ஒரு அமைப்பாக பார்க்க முடியாது. சூரியனின் அமைப்பு காரணமாக அரசாங்க உதவிகள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படலாம்.
சொல்லலாம். பல்வேறு விதமான புதிய திட்டங்கள் மாற்றத்தை சந்தித்து கொண்டே இருக்குங்க. பல்வேறு விதமான மாற்றம் ஏற்பட்டாலும் வேலைப்பளு அதிகரிக்கிறதே தவிர பின்னடைவு அதிகமாகிறதே தவிர அவற்றை திருப்தியாக முழுமையாக செய்து முடிக்க இயலாத ஒரு சூழ்நிலையாக பார்க்கப்படுகிறது. சூரியனின் அமைப்பு காரணமாக அத்தனை விதமான பணிகளிலும் ஒரு முறைக்கு 4-5 முறை யோசித்து செய்ய வேண்டிய ஒரு தருணமாக மகர ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது. செவ்வாயை பொறுத்த வரைக்கும் அஷ்டமஸ்தானத்தில் இருந்து பாக்கியஸ்தானத்திற்கு மாறியிருக்கிறார். பாக்கியஸ்தானத்திற்கு வருவதால் செவ்வாயால் ஏற்பட்ட அஷ்டம பாதிப்புகள் முற்றிலும் விலகுகிறதுங்க. எனவே இந்த தருணத்தில் விவசாயம் மற்றும் கால்நடை வளர்ப்பு போன்றவற்றில் நல்ல வளர்ச்சி கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகிறது. செலவுகள் அதிகரித்தாலும் கூட அவை சுப செலவுகளாகவோ அல்லது முதலீடுகளாகவோ மாற்றுவதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் செவ்வாய் உருவாக்கி கொடுக்கிறாருங்க. செவ்வாயின் அமைப்பு காரணமாக புதிய நிலவளங்கள், வீடு, வீட்டுமனை வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க. மேலும் சுக்கிரன் இந்த தருணத்தில் 7ல் வருவது எண்ணிய காரியங்கள் அனைத்தும் திருப்திகரமாக அமைவதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் உருவாக்கி கொடுக்கிறது. கடன் வாங்கினாலும் உங்களுடைய பணிகளில் நல்ல வளர்ச்சி கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது. ஆனால் அளவு கடந்த கடன் வாங்க வேண்டாம். திட்டமிட்ட பணிகளை நிறைவு செய்வதற்காக மற்றும் அத்தியாவசிய தேவைகளுக்காக மட்டும் கடன் வாங்கினால் சிரமம் இல்லை. ஆனால் அதீதமாக விரைய செலவுகளை மேற்கொள்ளும் போது கடன் வாங்கினால் அவை வீடு தேடி வரும் தொல்லையாக மாறிவிடும் என்பதை சுக்கிரன் உறுதிப்படுத்துகிறாருங்க. சுக்கிரனின் அமைப்பு காரணமாக கட்சியிலும் சரி மக்கள் மத்தியிலும் கலைத்துறை, அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல மதிப்பும் செல்வாக்கும் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. பல சந்தர்ப்பங்கள் சலுகை நிறைந்த சந்தர்ப்பங்களாகிறது. பிறர்களுடன் பழகக்கூடிய ஒரு இணக்கமான சூழ்நிலை மற்றவர்களை விவாதங்கள் மேற்கொள்வதிலும் அதீத கவனத்துடன் இருங்க. ஏனென்றால் அதன் காரணமாக சில சிரமங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு மகர ராசிக்காரர்களுக்கு இருக்கிறது என்பதை சுக்கிரன் உறுதிப்படுத்துகிறார். புதனை பொறுத்த வரைக்கும் அஷ்டமத்தில் இருக்கிறாருங்க. உணர்ச்சி வசப்பட்டு எந்த விதமான தவறான முடிவையும் எடுத்து வேண்டாம். உணர்ச்சி வசப்படுதலை முற்றிலும் கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும். உணர்ச்சி வசப்படுதலால் தேவையில்லாத சிரமம், சங்கடத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதே தவிர நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு இல்லை. வித்தியாக்காரராக இருக்கக்கூடிய புதன் அஷ்டமத்தில் இருப்பதால் கல்வி சார்ந்த விஷயங்கள்ல சில தடைகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சந்திரனை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டம நிகழ்வுகள் போன்றவை எதுவும் இல்லை. எனவே மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் பல்வேறு விதமான புதிய பணிகளை மேற்கொண்டாலும் நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதை சந்திரன் உறுதிப்படுத்துகிறார். சந்திரனின் அமைப்பு காரணமாக சில விஷயங்கள்ல நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் கிடைக்கும். இப்படி கிரகநிலைகளின் அமைப்பு இருக்க மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பை எந்தெந்த கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றது என்று பார்த்தால் சந்திரன், சுக்கிரன், செவ்வாய், கேது போன்ற கிரகநிலைகள் நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஆனால் சாதகமற்ற சற்று அதிர்ச்சியான விஷயமாக பார்க்கப்படுகிறது. நவ கிரகங்களிலே வலிமையான சனி மற்றும் குரு சாதகமாக இல்லை. ராகுவும் சாதகமாக இல்லைங்க. சூரியன் அஷ்டமத்தில் இருக்கிறார். அவருடன் புதனும் இணைந்திருக்கிறார். எனவே இந்த கிரகநிலைகளின் அமைப்பு சாதகமாக இல்லாததால் சில தொல்லைகள் இருக்கும். அவற்றை விலக்கி நன்மை நிச்சயமாக பெற வேண்டும் என்றால் மகர ராசிக்காரர்களுக்கு ஒரே வழி குலதெய்வ வழிபாடு மட்டும்தான். குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். அனைத்து விதமான கண்ணுக்கு தெரியாத சக்திகளால் ஏற்படக்கூடிய தடைகள் விலகி நன்மை கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன கிரகநிலைகள்.